தமிழ் புத்தாண்டுல கும்பராசிக்காரர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கான சிறப்பு பலன்கள் இருக்கா? கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த இந்த கலியுகத்தில் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய தகுதிகள் அமைந்த கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு தடுமாற்றமில்லாத தன வரவுகளை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த இடமாற்றங்களை கொடுக்கக்கூடிய, அவரவருடைய ஆசை முயற்சிக்கு தகுந்த அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய நல் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. நம்ம ராஜயோகம் டிவியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த தமிழ் புத்தாண்டுல கும்பராசிக்காரர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய படாத பாடு பட்டதுக்கு அப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டுலையாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கான சிறப்பு பலன்கள் இருக்கா? அதாவது விசுவாவசு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது கும்பம் ராசி அப்படிங்கிறத விட பொதுவாகவே புத சுக்கர யோகத்தோடு, நீச்சபங்க ராஜ யோகத்தோடு, ஆயுள் அதிகார யோகத்தோடு, குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடு 75 விதமான சுப முகூர்த்தங்களோடு சுபமாக ஜனனமாகுது அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த இந்த கலியுகத்தில் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய தகுதிகள் அமைந்த கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு தடுமாற்றமில்லாத தன வரவுகளை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு தகுந்த இடமாற்றங்களை கொடுக்கக்கூடிய, அவரவருடைய ஆசை முயற்சிக்கு தகுந்த அரசாங்க உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய நல் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் 4 விதமான ஆதிபத்தியத்தை கையில் எடுத்திருக்கிறதுனால கண்டிப்பாக, அதாவது 7ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கும் பொழுது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசிய ஒரு சில பேர் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு வாழ்த்தி பேசக்கூடிய, அல்லது இகழ்ந்து பேசிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி வளர்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. அதே மாதிரி ராசி அதிபதி சனி பகவான் இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இடத்துக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுத்து வாழ்ந்து அதன் மூலமாக உங்களுடைய பெருமைகள் பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. உத்தியோகமே நல்லா அமையலின்னு கவலைப்பட்டவர்களுக்கு அதற்கு மேலே சொந்த தொழில் அமையக்கூடிய, அல்லது சொந்த தொழில் அப்படிங்கிறது வேண்டா வெறுப்பாக ஆரம்பித்தால் கூட அதில் விபரீதமான ராஜயோகங்களை சந்திக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைய போகுது. என்ன, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த கூட்டு தொழில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட்டு தொழிலில் உள்ளவங்க ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்பட்டு சின்ன சின்ன சங்கடங்கள் மூலமாக பிரிவு ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறது அந்த சுமூகமாக அல்லது சங்கடமாக பிரிஞ்சு வந்த நீங்கள் தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பாக்கியங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில குடும்பங்களில் கூட்டு குடும்பமாக இருப்பீங்க இல்லையா, அதாவது 3 தலைமுறையாக நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டு குடும்பங்கள் பிரியக்கூடிய சூழலையும் இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். இந்த கும்பராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் என்னென்ன? சாஸ்திர ரீதியாக யாராக இருந்தாலும் எளிமையாக செய்யக்கூடிய, அருமையாக உதவக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அன்னதானம் அப்படிங்கிற சிறப்பு. அந்த மாதிரியான அன்னதானம் கொடுக்கும் பொழுது இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்கள் உங்களுடைய வயிறு பசியாக இருக்கும் பொழுது, அதாவது நீங்கள் பசியோடு இருக்கும் பொழுது, ஏழ்மையோடு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் பசியோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு வயிற்று பசி இருக்கக்கூடிய காலத்தில் நேரத்தில் அடுத்தவர்களுக்கு அன்னதானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வயிறார சாப்பிட்டுட்டு மனமாற அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா அது அவர்களுக்கும் உங்களுக்கும் உபயோகமானதாக இருக்கும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. சூப்பர் சார். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான மேன்மை அளிக்க இருக்கு சார்? பொதுவாகவே வருட கோள்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான பலன்கள் அப்படிங்கிறது சாத்தியம்தான். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய மன ஓட்டத்தில் தடுமாற்றம் ஏற்படுத்துவார் இல்லையா, அந்த மாதிரியான தடுமாற்றம் ஏற்படக்கூடிய காலங்களில் கூட இடமாற்றம் ஏற்படாத நல்ல பரிமாற்றத்தை வழங்கக்கூடிய ஒரே அம்சம் இந்த குலதெய்வ விருட்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சிக்கு இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி.
என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.